இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் தொடர்ந்து சோசன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதே தலைப்பில ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 24:16 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:16 சொல்லுகிறது, அந்த பெண் மகாரூபவதியும். அல்லேலூயா. அந்த பெண் மகாரூபவதியும். ஆமென். யார் அந்த மகாரூபவதி நீங்க கேட்டீங்கன்னா, ரெபேக்காள். ஈசாக்குக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண். அல்லேலூயா. ஈசாக்குக்கு மனைவியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ரெபேக்காள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது கேட்டீங்கன்னா, அந்த பெண் மகாரூபவதியா இருந்தாள். அல்லேலூயா. அந்த பெண் மகாரூபவதி. ரூபவதினா என்ன கேட்டீங்கன்னா, அழகான தோற்றம். அல்லேலூயா. பார்வைக்கு அழகா இருப்பது. பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தோற்றம் அவங்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. பார்த்த உடனே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தோற்றம். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு உருவம். அவருடைய கண்கள் அழகு, அவருடைய முகத்துல ஒரு அழகு. அல்லேலூயா. இதைதான் ரூபவதி என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த பெண் இப்படி அழகா இருந்தபடினால் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டாராம். அல்லேலூயா. மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்திரீ, அந்த ரெபேக்காள் பார்வைக்கு மகாரூபவதியா இருந்தபடினாலே ஈசாக்கு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். அல்லேலூயா. பிறகு அவளை நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் கூட பாருங்க, இந்த உலகத்துல நாம் நமக்கோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ அதாவது ஒரு திருமணம் செய்து வைக்க ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பார்க்கும் பொழுது நாம் முதலாவது அந்த பிள்ளை அழகா இருக்கா, அந்த 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 தம்பி அழகா இருக்காங்களா பார்த்து நாம் அவர்களுக்காக திருமணம் நாம் செய்து வைப்போம். அதே போலதான் பாருங்க, அதாவது ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு குமாரனை பார்க்கிறார். அந்த மகனுக்கு பார்க்கப்பட்ட அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருந்தா கேட்டீங்கன்னா, அவள் மகாரூபவதியா இருந்தாள். இல்லையா? அப்போ இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. எஸ்தர் 2வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாளாம். எஸ்தர். அல்லேலூயா. நாம் கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம். அந்த பெண் கூட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெண் ரூபவதியும் மகா சௌந்தரியம் உள்ளவளா இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2:17 எஸ்தர் 2:17 சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தானா. அல்லேலூயா. சகல ஸ்திரீகள், எல்லா ஸ்திரீகள் இருந்தாங்க, நிறைய ஸ்திரீங்க அன்னைக்கு வந்தாங்க. ஆனாலும் கூட அந்த ராஜா எஸ்தர் மேல அவர் அன்பு வைத்தார். அல்லேலூயா. காரணம், அந்த பெண் ரூபவதி. அல்லேலூயா. அந்த பெண் ரூபவதி. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள்ல ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, ரூபவதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகா ரூபவதியாய் நாம் இருக்க வேண்டும். நாம் ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம். ஆண்டவரோடு கூட நமக்கு கல்யாணம் செய்யப்பட போகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய மனவாள நம்மை பார்க்கும் பொழுது அவர் நாம் அழகான ரூபமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கும் பொழுது நாம் அழகான தோற்றம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்கள அப்படின்னா அழகா இருக்கணும்னா நம்ம நல்லா மேக்கப் போட்டுட்டு நல்லா அழகா இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவன் பாருங்க, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் தேவன் நம்மை பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறானா, தேவனோ நம்ம இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது எல்லாமே உள்ளத்துல நாம் மகா ரூபவதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்துல நாம் அழகா இருக்க வேண்டும். எப்படின்னு கேக்குறீங்களா? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:3 சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 3:3, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறதா. அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்கள்,
இருதயத்துல மறைந்திருக்கிற நல்ல குணங்கள், அமைதி, அல்லேலூயா, நற்குணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்னால நாம் நம்முடைய இருதயத்தை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அழகை தாங்க கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. நாம் ஆண்டவர் நம்மை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட நல்ல குணங்கள்ல நாம் அழகா இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட தோற்றத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் முகத்துல நாம் அழகா இருப்பதினாலும், நாம் தோற்றத்துல நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை நாம் உடுத்தி கொள்ளுதுனால தேவன் நம்மளை ஒரு நாள் ரசிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நல்ல குணங்களை தான் தேவன் ரசிப்பார். இப்படி தேவன் ரசிக்கக்கூடிய பாத்திரமா நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தனக்கு மனவாட்டி ஆக்கி கொள்வார். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த ரெபெக்காளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தது போல ஆண்டவரும் உங்களுடைய நல்ல குணங்களை பார்த்து உங்களை நேசித்து தனக்கு மனவாட்டி ஆக்கி கொண்டு உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார், நீங்கள் மகா ரூபவதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் மகா ரூபவதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.